வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது பஞ்சாயத்து ரோடு பாயிண்ட்டு தார் சாலையில் அமைந்துள்ள மொத்தம் 16 ஏக்கர் எலுமிச்சை கொய்யா தோப்புங்களுடன் அமைந்துள்ளது. இது குறைந்த விலையில் கிடைக்குங்க, லோ பட்ஜெட்டுங்க. இது 2 பேர் வாங்கி கூட ஷேர் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லை ஒருத்தரே வாங்கிட்டா கூட நல்ல வருமானத்துடன் கூடிய தோப்புங்க. இது கொஞ்சம் நல்ல முறையில் நீட்டாக பராமரிப்பு மட்டும் நம்ம செய்துக்கணும். இதில் பார்த்திங்கன்னா இந்த பாதை அமைச்சிருக்காங்க. அந்த பாதைக்கு 2 பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு 25 காப்பில் இப்போ வந்துட்டுருக்கு, காப்பு வந்துட்டுருக்கு தென்னங்கன்றுகள். மற்றபடி கொய்யா தோப்பு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 ஏக்கர் அளவுக்கு நாட்டு கொய்யா இருக்குங்க. எல்லாமே இப்போ கொஞ்சம் சீசன் முடிஞ்சிருக்கு. இப்போ எல்லாமே கொஞ்சம் தண்ணீர் கட்டி நம்ம இது பாதுகாத்தோம்னா அருமையான வருமானம் கிடைக்குங்க. இந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கிட்டத்தட்ட இது ஒரு கொய்யாத்தோப்பு ஒரு 3 ஏக்கர் இருக்கும். எலுமிச்சந்தோப்பு பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு 2.5 to 3 ஏக்கர் அளவுக்கு இருக்குங்க. மீதி மரவள்ளிக்கிழங்கு பயிர் நடவு செய்திருக்காங்க. அந்த தோட்டத்தில் உள்ள ஷெட்டு தாங்க இது. அதே மாதிரி கிணறு பார்த்திங்கன்னா 3 கிணறு இருக்குங்க. 3 கிணறு, 3 ஃப்ரீ இபி சர்வீஸ் வசதி இருக்குது, போர்வெல் வசதியும் இருக்குங்க. அதனால் நம்ம வாங்கி இதை நீட்டாக பராமரிப்போம்னா சூப்பரான ஒரு தோட்டம் ஆக்கிக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு வயலில் பார்த்திங்கனாக்கா கருவேப்பிலை செடி இருக்குங்க. இது உழவு செய்து போட்டிருக்காங்க. மண் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா பொன்னிமண் சாயலில் நல்ல முறை இருக்குது. இந்த மரவள்ளி கிழங்கு எல்லாமே இந்த குச்சிக்கிழங்கு விற்பனையில் உள்ளதுங்க. மற்றபடி இடம் பார்த்திங்கனாக்கா நல்லா நீள் வாக்கில் சூப்பராக அமைஞ்சிருக்கு பாருங்கள். அந்த கிணத்துல உள்ள தண்ணீர் தாங்க நம்ம சைடில் நின்று எடுத்தோம். ஏன்னா ரொம்ப கிட்ட போக முடியல, அதனால் தண்ணீர் இருக்குங்க கிணத்துல. 3 கிணத்துலையுமே தண்ணீர் இருக்குது. அதனால் தேவைப்படும் நண்பர்கள் வீடியோ பார்த்துட்டு இடம் பார்க்கணும் நேரடியாக வந்துடுங்க. இப்போ இந்த தோட்டத்தில் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கனாக்கா எல்லாம் ஒரு எலுமிச்சம்பழமும் 8 ரூபா 10 ரூபா அப்படி சேல் ஆகிட்டுருக்கு இந்த டைமில். இது பார்த்திங்கனாக்கா மரத்துக்கடியில் ஒரு மரத்துலையும் 20 பழம் 30 பழம் கொட்டி கிடக்குங்க. இது பொறுக்குனாவே இப்போ 10-20 ரூபா வந்துடும் போல இருக்குது. அவ்வளோ பழங்கள் கிடக்கு, சூப்பராக இருக்குங்க. அதனால் இது ஒரு வருமானத்துடன் கூடிய தோட்டங்க. இதை நீங்கள் நீட்டாக வாங்கி பராமரிப்பு பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்குங்க. ஒரு 2 ஆள் வச்சு நீங்கள் பராமரிப்பு பண்ணாலும் அவங்களுக்கு சம்பளம் போக நமக்கும் ஒரு அமௌண்ட் இதில் நல்ல முறையில் கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் நல்லா பராமரிப்பு மட்டும் பண்ணணுங்க. தண்ணீர் விட்டு நல்லா நீட்டாக பராமரிப்பு பண்ணால் அருமையாக இருக்கும். இந்த இடம் வீடியோவில் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நேரடியாக பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னாக்கா என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. அது மாதிரி நிறையா வீடியோவில் விலை சொல்லியும் இருப்போம், சொல்லாமல் இருப்போம். ஆனால் அனைத்து வீடியோலையுமே டிஸ்கிரிப்ஷன் மறக்காமல் பாருங்கள். அதில் முழு தகவல்கள் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கும். அதனால் பார்த்துட்டு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்து திருச்சி மாவட்ட எல்லையில் தான் அமைஞ்சிருக்குங்க. அதாவது துறையூர்லேருந்து பெரம்பலூர் செல்லும் சாலைங்க. பெரம்பலூர் செல்லும் சாலையிலேருந்து பெருமாள் மலை அடிவாரம் தாண்டி இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க. அதனால் மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவு வருங்க. 2 கிலோமீட்டர் பைபாஸ்லேருந்து 2 கிலோமீட்டர் தான் வருங்க. அதனால் இதில் 2 பேர் வாங்கினாலும் வாங்கிக்கலாம், ஒருத்தர் வாங்கினாலும் வச்சுக்கலாம். அருமையான தோட்டம், வாங்கி பயன்படுத்திக்குவாங்க. வருமானம் நல்ல முறையில் சூப்பராக கிடைக்கும். அதனால தான் இவ்வளோ தூரம் சொல்கிறோம். ஓகே, வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ.